அனைவருக்கும் வணக்கம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? சிந்தூர் ஆபரேஷன் பற்றி பேசுகிறார். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தப்பட்டு அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டது இந்த சிந்தூர் ஆபரேஷன். இந்த சிந்தூர் ஆபரேஷன் பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் அப்படி என்று எதிர்கட்சிகள் அனைத்து உறுப்பினர்களும் நரேந்திர மோடி அவர்களை கூப்பிட்டாங்க. நரேந்திர மோடி அவர்கள் அந்த சிந்தூர் ஆபரேஷன் பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் ஈடுபடவே கிடையாது. மாறாக மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்களை ஏமாற்றி அரசியல் பிழப்பு நடத்தும் இந்த பிஜேபி மோடி அரசு என்ன பேசியிருக்கிறாங்க? சிந்தூர் ஆபரேஷன் பற்றி பேசியிருக்காங்க. தீவிரவாத தாக்குதலை நாங்கள் மட்டும் தான் ஒழிப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஏன்னா பிஜேபியோடைய அரசியல் என்ன தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல். இவர் மக்களுக்காக அரசியல் செய்ய மாட்டாங்க. இப்ப கூட தேர்தல் முறைகேடுகள் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, தேர்தல் அதிகாரிகளை வைத்து கொண்டு, அதுவும் அந்த தேர்தல் அதிகாரிகளை ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளை வைத்து எப்படி நடத்தியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த முறைகேடுகளை ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக ஆதாரத்தோடு முன் வச்சிருக்கிறாரு. இதுவரை அதற்கு சரியான பதில் பிஜேபி சார்ந்த எந்த நிர்வாகிகளும் கொடுக்கல, தேர்தல் அதிகாரிகளும் கொடுக்கல. அந்த தேர்தல் அதிகாரிகள் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த விளக்கத்தை கேட்டால் சின்ன பசங்க கூட சிரிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அது நம்ம அடுத்த முழு வீடியோவை நம்ம அதை பார்க்கலாம். இப்ப பிரதமர் மோடி அவர்கள் சிந்தூர் ஆபரேஷன் பற்றி மக்களிடம் தீவிரவாதத்தை நாங்கள் தான் ஒழிப்போம், தீவிரவாதத்தை நாங்கள் இருந்தாலும் மட்டும்தான் அழிப்போம், எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் அவர்களை ஊடுருவி போய் நாங்கள் அழிப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறது. ஏன் இதை நாடாளுமன்றத்தில் பேசல? எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவருமே கேட்டாங்கல்ல, எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் கேட்டார்ல, ஏன் அங்கெல்லாம் பேசல? பேச தெரியாது. ஏன்னா இவர்கள் சிந்தூர் ஆபரேஷனை பற்றி பேசி மக்களை எப்படி ஏமாத்தலாம் அப்படின்றதான் பேசுறோம். உண்மையாகவே தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும், இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் பிஜேபி அரசு அமைஞ்சதா? கிடையவே கிடையாது. இவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரியா இருப்பதை விட இந்து மக்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துறாங்க அப்படின்றது நம்ம நுட்பமா கவனிக்கணும். ஏன்னா இந்து மதத்தை எப்படி சீர்குலைக்கணும், இந்து மதத்தில் உள்ள மக்களை எப்படி கலவரத்தில் உருவாக்க வேண்டும், சாதி கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட முடியாதா அப்படி என்று பார்க்கக்கூடிய கட்சி தான் பிஜேபி கட்சி. அந்த கட்சிக்கு தான் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையேற்று இன்னைக்கு இந்தியாவை ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேவலமான அரசியல் செய்யும் நபர்கள் பொதுமக்களாகிய இந்திய மக்களாகிய நாம் விரட்டி அடிக்க வேண்டும். ஏன்னா இவங்களுடைய முழுக்க இவங்களுடைய அரசியலே மதத்தை மையப்படுத்தி தான், மக்களை மையப்படுத்தி எந்த அரசியலுமே இருக்காது. மதத்தை மையப்படுத்தி தான் இவருடைய அரசியலே இருக்கும். மோடி அவர்கள் இன்று பிஜேபி, அதாவது பீகார்ல பொதுக்கூட்டத்தில் பேசிய பேச்சுக்களும் முழுக்க மதம் சார்ந்து தான் பேசியிருக்கிறாரு. மக்கள் நலனை சார்ந்து எதுவுமே பேசுறது கிடையாது. ஏன்னா உழைக்கும் மக்கள் இங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாத மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்காக பேசாத மோடி இன்னைக்கு சிந்தூர் ஆபரேஷன் பற்றி பேசுறாரு. சிந்தூர் ஆபரேஷனில் எவ்வளவு பெரிய ஊழல், எவ்வளவு பெரிய முறைகேடுகள், எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் எல்லாமே நம்ம தெளிவா நம்ம பார்த்திருக்கோம். இது அந்த பீகார் மக்கள் உணர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பேரணி நடத்திருக்கிறார். அந்த பேரணியில் பெரும்பாலான கூட்டங்கள், மிகப்பெரிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டிருக்காங்க. பொதுமக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அந்த கூட்டத்தை பார்த்து பயத்தின் வெளிப்பாடுதான் இன்னைக்கு மோடி அவர்கள் பீகார்ல போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. பிஜேபியை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் மிக தீவிரமாக களமாடிட்டு இருக்காங்க. அதே போல நம்ம தமிழ்நாட்டிலையும் தீவிரமாக களமாடக்கூடிய ஒரு கட்சி தான் திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இடதுசாரிகளா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே சேர்த்து இந்தியா கூட்டணி ஒண்ணு இருக்கு. இந்த இந்தியா கூட்டணி மிக தெளிவாக பிஜேபி எந்த வழியில் மக்களை திசை திருப்பி மக்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்கிறார்களோ அதை தெளிவாக மக்களுக்கு எடுத்து வைக்கிறாங்க. அதனால் பிஜேபி அரசு எவ்வளவு மோசமான அரசு,
என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று மோடி அவர்கள் மக்கள் நலனுக்காக பேசல, எப்பவுமே பேச மாட்டாரு. மதத்தை மையப்படுத்தி தான், இஸ்லாமியர்கள் மையப்படுத்தி தான், இந்து மக்களை மையப்படுத்தி தான் அவர் பேசுவாரே தவிர மக்கள் நலனை சார்ந்து ஒருபோதும் பேச மாட்டார். மோடி அவர்களை மிகப்பெரிய அளவில் வீழ்த்தி பீகார் மக்கள் இந்திய நாட்டிற்கே மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது ஆசையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.